எந்திராருங்க எந்திரா இருந்தா என்ன எனக்கெல்லாம் இதுன்றது. ஆமா கிழிச்சவ ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். அந்த வேகத்துல ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டு இது பண்ணிக்கப்பா. சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு இருக்காத. அடிபத்தி சாப்பிடுறது பேசாம இருக்கலாம். பொறப்பா நீ வேற தீக்குறா. ஏய் பொறப்பா தாரே. ஏய் என்ன வீடியோ பொறப்பா வரமுடா. உன் காசை வாங்கிக்கலாம்டா. காசு கொண்டு போய் பெருங்கோல் தார. பெரிய கடை வாங்கிட்டு இருக்க போதே சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க. உன் காசை மச்சானுக்கு வாங்கிக்கற. ஓயாம ஏண்டா போட்டு கடிக்கிறியா? ஏய் வாங்குன காசை குடிக்கிற கடை வச்சிருக்கான் காபி கடை. ஆமா எனக்கு டீ. சொல்லங்காதவங்க எனக்கு காபி வச்சிருக்கீங்க. விடுங்க. எனக்கு டீ போடுங்க. ஒண்ணும் இல்லாத நீ கடைக்கு வரதுக்கு அடுத்த கடைக்கு போனடா. ஒரு மாமா கத்தாத. ஏய் எந்த கடைக்கும் போப்பா. உன் யார் வேணாம்ன்றது? நீங்க ஐயா ஏன்னா உன் காசை 12 மணிக்கு வாங்கிக்கலாம் இல்ல கூல்சாய வாங்கிக்கலாம். எதை வாங்கி சொல்லக்கூடாது. எந்த கடைக்கும் போன்ட்டேன். பெரிய திடன் கடைக்கு வந்துக்கிட்டு. ஏய் நீ கடைக்கு எவனும் வராதுடா. வெறும் பச்சை ஊத்துறடா. பச்சை தண்ணிக்கிட்டே நீ பாக்கி வச்சு குடிச்சாக்க. முதல்ல பாக்கியை கொடுத்துட்டு அப்புறம் பேசுறா நீ. அம்மா சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. நான் என்னத்த பாடான்னு சொல்றேன். நாளைக்கு நீயும் வர. உன் பேர்ல தான் பத்திரம் முடிக்கணும். எனக்கு எதுக்கு இப்போ பத்திரமெல்லாம் அதெல்லாம் ஒன்று வேணாம். இப்போ ஒரு நடையோட வந்துடுவேன். வந்து பத்திர வேலையை பார்க்கணும். இந்த பாக்கிய மாட்டை கொஞ்சம் காசு கொடுத்து வச்சுருக்குல. பாக்கிய மாட்டை காசு வாங்கிட்டு போய் வீரன்கிட்ட பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவேன். இருக்கிறதுலே நல்ல சிலை எடுத்து வச்சு போய் உன் பேரில் தான் முடிக்கிறோம். சொல்கிறா பேசாமல் இருக்கா. உன் பேர்லேயே முடிச்சுக்கப்போ எனக்கு எதுக்கு. நீ வர அவ்வளோதான். சும்மா எதாவது பேசிக்கிட்டு இருக்காத. நான் போயிட்டு வரேம்மா. சரி போயிட்டு வாப்பா கோளாரா. கணக்கு பிள்ளையா வாப்பா. ஐயா சிட்டையை சூடான வச்சுக்கடா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த ரங்கு ஐயா இங்கே வா. இது முக்கியமான காகிதம். சரி வட்டப்பாறையில் போய் ஈரத்தை நேராக பார்த்து அவர் கையில் கொடுத்துடணும். சரிங்க. சரி. வரும்போது மறந்துடாமல் இந்த கடக்க நோட்டை வாங்கிட்டு வந்துடு. சரிங்க. ஐயா ஆ இன்னைக்கு போயிட்டு ஒரு நாளோட வந்துடுவேங்கய்யா. எதுக்கு? பத்திர வேலையை பார்க்கணும். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கு?
அது தகவல் சொல்லி விட்டுருக்கு. தம்பி நேரம் பழக்கர் பிடிச்சி கிளம்பிருக்கான். கேசரி ஒன்று கொடுண்ணே. கேத்தர ஆ அந்த படத்து கிடைக்கும். என்னண்ணே முன்னால் சண்டை போட்டிருக்கு? ஆமாம் என்ன எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டு இருந்துச்சுல தவறி போச்சு. ஓ சரிண்ணே, எனக்கு ஒரு டீ ஒன்று போடணே. இன்னைக்கு எந்த பாதனே செம்ம? சாக்லேட் மெட்டில் இருங்க. சரிண்ணே. நே ஒரு ரக்கத்தில் படுக்க மாட்டியாண்ணே? எங்கெங்க உன்னை தேடுறது? ரெண்டாவது படத்துக்கு போனேன், மழை வந்துச்சு அப்படிங்க படுத்துட்டேன். இந்த கேசரி சாப்பிடு. ரெண்டு டீ ஒன்று. சுப்பியா ஐயா, இந்த பெஞ்சை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நல்லதை எடுத்து தான் இந்த பெஞ்சை தூக்கிட்டு போ. அங்கே ஒரு கைப்பிடி. என்னடா லைட்டை கட்டலையா? மேலே யாருக்கும் டாக்டர் சொல்லணுமாண்ணே? சொல்லி விட்டாச்சியா, வந்துக்கிருப்பாங்க. என்ன மாமா என்ன போட்டு அதை அடிச்சுக்கிட்ட? குசும்பு பண்ணிட்டியா? என்ன குசும்பு பண்ணுது? ரொம்ப குசும்பு பண்ணிட்டியா? ஏய் போ போட்டு போட்டு போட்டு. ஏடா இருக்கு நாளைக்கு தானே பார்த்தேன். ஆமாயா. இந்த இது கண்ணுமட்டி கரெக்ட் ஓட்டி வேறுனே காடுதான்றா. அந்த காடு தாங்கய்யா. கூடமாட பாறை இருக்கு, நீ சங்கடப்படாத, நம்ம விருத்தி பண்ணிக்கலாமாப்பா. சரிங்க. நம்மளுக்கு இருக்க துட்டுக்கு இந்த இடம் கிடைக்கிறதா பெரிய விஷயம்டா. கொப்பைங்க ஆத்தாலாம் சென்னை கஷ்டமாடா வட்டாங்க கையாள போய் வாங்கலாம்னு. என்னம்மா கொப்பையா இருக்கிற போது நடக்காம போச்சு. என்னமாடா கோத்தா காளியம்மா இருக்கிற போதுனால இந்த கையால் இடம் வாங்கணும்னு சொல்கிறவாரு. ஜெய் 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 சொல்லிக்கிட்டே இருக்கேன். கரவழி ஏறிக்கிருக்கா ஒழுக்கமா போக இல்லையா? மாமா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டா அறிவு இல்லையா அவ்வளோக்கு? மோராளி அவசரத்துக்காக தலை தூக்கி சமத்தாங்க பாரு, அன்னைக்கே போச்சுடா கழுத பொழப்பு. அதுக்காக அதை போட்டு அடிக்கிறா? ரத்தமாத்தி எடுத்து செத்து போகும்னு தெரிஞ்சேன் தலை தூக்கி சமைக்கிறாங்க பாரு. இவங்களை என்ன செய்யறது? அன்னைக்கு கணக்காக இருந்தால் அந்த கழுதையா மறந்து வேண்டுது. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு நடையா ரெண்டு நடையா போகுது. பாவம் அதுக்கு என்ன செய்யும்? அதுகளை வேற போட்டு அடிச்சு போட்டேன். சரி போ 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 போடா 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 போட்டு அந்த அடி அடிச்சுட்டு கொஞ்சிக்கிட்டாக்க வெக்கம் இல்லாமல் போகாம வாயிலா ஜீவனை போட்டு வந்துக்கிட்டு. கேரளாவுக்கு நடந்து போகிறதுன்னா இது ஒரு வழி தானம்மா? அது கொல்ல பாதை இருக்கப்பா. அங்கிட்டு ஒரு பாதை இருக்கு, சாப்பிட்டு பக்கம் ஒரு பாதை, 18ஆம் படி ஒரு பாதை, கொல்ல பாதை இருக்கப்பா. இது குதிரை பாஞ்சேன். ஆமாம், இந்த வழி போனால் சாராப்பாறை, இந்த மணத்தோடு, தலையங்காவல், நமரி, இங்கிட்டு உடுப்பஞ்சோலை, இத்தனை பக்கம் போகலாம். அந்த குதிரை பாஞ்சாலில் போனால். அப்படியா? சரி. இந்த ஆள் வந்துட்டாங்கப்பா, சேர்ந்து போய்க்கலாம்ப்பா. அப்பப்பா இவங்க தானம்மா? அவங்க தான். பத்தா என்ன பத்தா பத்தாளுக்கு என்னடா வச்சுருக்க? ஒரு காப்பியை கொடுமா. என்ன பாக்கியாக்கா இப்பதான் மாவாட்டிக்கிருக்க? யானை வந்துருச்சியா, ஆனை வரட்டி விட்டு விடிய விடிய வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன். ஆனை மல்லிகாப்பி கொடுப்பா. ஏமாறு கட்டி நான் உறக்கம்லாம் வேலை செஞ்சுட்டு கிடக்குறேன். தம்பியா இருக்கா பூசா இருக்கு? அவன் ஏன் சொந்தக்கார பையன்தேன், நிலக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். சரி. மனத்தோட்டில் போய் பத்திரிக்கை வைக்கணுமா? ஆனை வந்து பயந்துட்டு உட்காந்துருக்கேன். ஏப்பா ஏய் ஏப்பா ஆனைக்கா பயந்துக்கு இருக்கா? என்ன செய்ய போகுது ஆனை? இந்த நம்ம வாழ நம்ம வேலையை பார்த்தா அது வாழ அது வேலையை பார்க்கும்ப்பா. அப்படியே வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட்டு போசாமினா போயிருமாப்பா. அப்படியாண்ணே? சரி. சொல்ல சொல்ல போயிடுச்சு. நான் சொல்லி சொல்லி பார்த்தேன், போயிடுச்சு. அண்ணே கேத்துறண்ணே, வானே கிளம்பலாம். நல்லா கூட்டி விடுப்பா, புகையா வருது. சரி பாட்டி. அண்ணே வாங்கண்ணே. வரேன் பார்த்தா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா, போயிட்டு வாயா. வானே. சரிம்மா. பார்த்து கூட்டிட்டு போங்கடா.
போயிட்டு வரேன்டாப்பா. வரேன்டா, போயிட்டு வரேன்டா. ஏய் மாமா மாமா ஓய், நெட்டுக்க பதிரா இருக்கு. அதுக்கு காட்டுமா கூட கூட நீ எதுக்குடா வர? எனக்கு பாலாம் தெரியும்டா, நீ போடா. ஏய், என் கண்ணை தோண்டி போட்டாலும் நான் மலை ஏறி இறங்கிறேன்டா. எனக்கு பா சொல்றாங்க. மாமா சுயானமாப்பா. நீ போடா, பார்த்து போடாரா. நே வேட்டியை மடிச்சு கட்டிக்கங்கண்ணே. வாங்கண்ணே, வாங்க வாங்கண்ணே. ஏப்பா அந்த பாதை எங்கே போகுது? அதுவும் மெட்டுக்கு தானே வந்து சேரும். கழுத பாதை கொஞ்சம் சுற்றி சுற்றி ஏறணும். ஏப்பா என்னண்ணே? கழுதுக்காரு சொன்ன மாதிரி நம்ம ஒன்றும் செய்யலைன்னா யானை ஒன்றும் பண்ணிடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுண்ணே. யானை தானே? அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. என்ன குணம் கட்டு போச்சுன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு நல்லா சாணி வர மாதிரி 4 மிதி மிதிக்காம விடாது பார்த்துக்க. நே சும்மா இருக்க மாட்டியானே, அவரே பயந்து போய் கிடக்குறாரு. நீ போனே முன்னால. எப்பா ரங்கு, உங்கள் நினைக்கு நாள் இல்லை. நீங்கள் பையா வாங்க, நான் முன்னாடி போகிறேன். சரணே நீ போனே. பார்த்து சுகானமா வாயா. நே நே வானே, இப்படி போயிடலாம்ண்ணே. கொஞ்சம் பொறுப்பா. நே உட்காந்து உட்காந்து எந்திரிச்சா போய் சேர முடியாதுண்ணே. வாங்க வரசா போயிடுவோம். வாண்ணே. அண்ணே இந்த கல்லை எடுத்து சோப்பில் வச்சுக்கண்ணே. எதுக்கு? எடுத்து வைங்கண்ணே, அப்புறம் சொல்கிறேன். எடுத்து வைங்க. வாங்கண்ணே. ஏப்பா என்னண்ணே? பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறீல, தரக்காட்டில் எதுவும் வேலைகளை கிடைக்காதப்பா? தரக்காட்டில் பொழப்புக்கு ஒன்றும் வழி இல்லைண்ணே. ஏதாவது நிலம் போல இருந்தால் வெள்ளாமுகள்லாம் பண்ணி பொழைச்சிக்கலாம். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. எங்கள் ஐயா மேலே எஸ்டேட்டில் கழுதையை வச்சு சமையாத்திட்டு இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் இப்போ நான் சமந்துக்கிட்டு இருக்கேண்ணே. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வெட்டி விடுவேண்டா, கொண்டு விடுவேண்டா, குத்தி விடுவேண்டா, வெட்டி வேண்டா, வெட்டி விடுவேண்டா, போடா, குத்தி விடுவேண்டா, காசை கொடுங்கடா, கொண்டுருவேண்டா, போங்கடா. என் காசை ஏப்பா தம்பி, என்னண்ணே அந்த பாட்டி காட்டுக்குள்ள இப்படி கத்திட்டு ஓடிக்கிருக்கு? அதுவாண்ணே, அந்த கிழவியும் அவங்க வீட்டுக்காரரும் மேலே எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிருந்தாங்கண்ணே. அந்த கிழவிக்கு மகன் ஒன்று கீழே இருந்துச்சு. அதுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு கிழவியும் அவங்க வீட்டுக்காரரும் அங்கங்கன்னு வேலை பார்த்து சேர்த்து வச்ச காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வரும்போது ஒத்தையான ஒன்று அவங்கள விரட்டி கிழவியோட வீட்டுக்கார கொண்டுருச்சுண்ணே. கிழவி கண்ணு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரங்க சென்று போய் கையில் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த காசு பணம் வாங்கிட்டு செதறி போனாங்க. பாவம் அப்படியே அந்த கிழவி சுற்றி பசை போச்சு. அன்னையிலிருந்து பாவம் அந்த கிழவி ஊருக்குள்ளேயே போகாமல் இந்த மலைக்கு ஓடைக்குமா காசை தேடுன்னு அது பாட்டு தேடி தெரியுதுண்ணே. அப்புறம் அது மகளுக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் சேர்ந்து நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வச்சாங்க. கிழவியோட மகளும் நல்ல நாள் போன நாளுக்கு துணிமணி வளைவியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுலேயும் அந்த வளைவியை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடும்ண்ணே. ஆனால் இந்த யானைகள்லாம் என்ன நினைக்குதோ தெரிலண்ணே. இந்த கிழவியை மட்டும் எப்போ ஒன்றும் செய்யாமல் விட்டு போயிடுதுண்ணே. உட்காந்து போனேப்பா. அண்ணே இந்த அவ்வளோதான் வந்துருச்சுண்ணே. இருப்பா வாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடுவோம். எப்படி பார்த்தேன்னா ஏறி இறங்குறீங்க? என்னண்ணே பண்ணுறது, எங்கள் பொழப்பு அந்த மாதிரி இருக்குண்ணே. வாங்கண்ணே. அண்ணே இந்த மேலே சாத்தால போய் அங்கே உட்காந்துக்கோ. ஏப்பா என்னண்ணே தண்ணி இன்னும் கிடைக்குமாப்பா? தண்ணி இங்கே கிடையாதுண்ணே, மேலே மெட்டில் போய் தான் குடிக்கணும். வாங்க. இல்லையா? ஆமாண்ணே. அது எவ்வளோ தூரம் போனு? இந்தா சாத்தா, அதுக்கு மேலே நேராக ஒரே தேர்னா மெட்டுக்கு போயிடலாம்ண்ணே. ஏப்பா இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? இந்தா ஒரு காவாசி தூரம் வந்துட்டோம்ண்ணே. இந்தா சாத்தா மேடு, அடுத்து ஒரு ஏத்தம்ண்ணே, மெட்டுக்கு போயிடலாம்ண்ணே. ஏப்பா என்னண்ணே உட்காந்து போப்பா. அண்ணே உட்காந்து போனால் போய் சேர முடியாதுண்ணே. வாங்க ஒரே மூச்சா போய் சேர்ந்துடலாம். யோ ஒரேடியாக கொண்டு போய் சேர்த்துருவா போல இருக்கே. வானே போகலாண்ணே.
யோ உன் சொந்தக்காரங்க 4 பேர் இன்ன வரைக்கும் நின்றுக்கு இருந்தாங்க. ஏன் சொந்தக்காரங்களா? ஆ ஏன் சொந்தக்காரங்க இங்கே யாரு? 4 யானை உன்னை தூக்கி போட்டு மிதிக்க இன்ன வரைக்கும் நின்றுக்கு இருந்துச்சு. நல்ல வேலை இப்போத்தான் போச்சு, நீ தப்பிச்ச. யோ 4 யானை இல்லை பங்காளி, 400 யானை வந்தாலும் சரி சேர்த்து நேரம் தூங்காமல் போகவே மாட்டேன். போய சும்மா இருக்க மாட்டேன் அண்ணே. அந்த சேப்பில் இருக்க கல் அண்ணே. எந்த கல்லையா? அதான் கீழே எடுத்து வச்சிங்களண்ணே. ஆமாம் அந்த கல்ண்ணே. ஆமாம் அது அதுக்கு வாங்கண்ணே சொல்கிறேன். இல்லையா? வாங்கண்ணே. இந்த அப்படி செருப்பை கழட்டி விடுங்கண்ணே. வாண்ணே. அந்த கல் எடுத்து இங்கே போடுங்கண்ணே. போடுண்ணே. சாமியை கும்பிட்டு போடுண்ணே. ஆமாம் இந்த கல் எதுக்கு இங்கே போடுறாங்க? இதானே சாத்தா. மலையேறி வரவங்களுக்கு சாமிண்ணே. சரி உட்காருங்கண்ணே சொல்கிறேன். புதுசாக மலையேறி வரவங்க, இந்த உடம்பு முடியாமல் காய்ச்சல் தலைவலின்னு வரவங்க எல்லாருமே கீழேருந்து வரும்போது ஒரு கல் எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. உன் பாரத்தை நான் சுமக்கிறேன், என் பாரத்தை நீ சும சாமின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கல் எடுத்து இங்கே போட்டு சாமியை கும்பிட்டு நேராக மேலே மெட்டுக்கு போயிட்டு கோதைப்புல்ல முடிச்சு போட்டு நன்றி சொல்லிட்டு போவாங்கண்ணே. அதுக்காக இந்த கல் போடுற வழக்கம் வந்துச்சுண்ணே. அது இல்லாமல் எங்களை மாதிரி சமகாரங்கள்லாம் ஒத்த சட்டையில் வரும்போது மூட்டையை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காதுண்ணே. அப்போ மூட்டையை நிப்பாட்டி வச்சு இந்த கல்லை வச்சு தானே அண்டை கொடுப்போம். அதுக்காக கூட அந்த கல் போடுறத பெரியவங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்கலாம்ண்ணே. எது எப்படியா இருந்தாலும் சரிண்ணே, இந்த சாத்தா தானே எங்களுக்கு சாமி. மாரிமுத்தனே என்னங்க சாத்தாவலையா? ஆமாண்ணே. என் பொண்டாட்டியை பார்த்தேன்னு வச்சுக்க. சொல்லுங்கண்ணே. போன்னு சொல்லி நல்லபடியா முடிஞ்சான். சரிண்ணே. வந்துக்கிருக்கேன்னு சொல்லிடுறியா? சொல்லிடுறேண்ணே. ஏப்பா நீங்கள் கூட கிளம்புங்களேன், அவங்க தான் வராங்கல்ல, அவங்களோட நான் வந்துடுறேன். இருக்கட்டும்ண்ணே, பரவாயில்ல. காலையிலேருந்து உங்கள் வேலையை வேற கெடுத்துவிட்டேன். நீங்கள் முன்னாடி போங்க, நான் அவங்களோட வந்துடுறேன். இல்லைண்ணே பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. இல்லைப்பா நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் பிறப்படுங்க. நான் வந்துடுறேன். ஒத்தையத்தான் தானே? சரிண்ணே, பார்த்து வாங்கண்ணே. கிளம்புங்க. மாரிமுத்தனே டா, இங்க பாக்கியம்மா சொந்தக்காரி பத்திரிக்கைக்கு வந்தாப்ல. ஆமா சொல்லுச்சு. அவரை கொண்டு போய் மெட்ல விட்டுருங்கண்ணே. சரியா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. நீ மறந்துடாம சொல்லிடுறியா? சரிண்ணே. அண்ணே பார்த்து பத்திரமா வாங்கண்ணே. சரிப்பா சரி வரண்ணே. போயிட்டோம். ஏப்பா ஏப்பா தம்பி இந்தாப்பா. சரி கொடுக்க மறந்துட்டேன் பாரு, வந்த அடுப்பில் மறந்துட்டேன் பாரு. ஏப்பா உட்காந்து கொடுக்குறேன், சங்கடப்படாதீங்கப்பா. சரிண்ணே. அவசியம் வந்துருங்க 2 பேரும். சரி. என்னையா? வந்துடும். சரியா, நான் உங்களோட வந்துடுறேன். சரிங்கண்ணே, நீங்கள் போங்க, போயிட்டு வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க. வரண்ணே. சரிப்பா போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. ஐயா ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு வர? இந்த பாக்கியம்மா சொந்தக்கார ஒருத்தர் வந்துருந்தாருங்க, புதுசாக பத்திரிக்கை வச்சுருக்கேன். இன்னைக்கு காணா. அவர் சாத்தாமேட்டில் உட்காந்துட்டார் முடியாமல். மாரிமுத்தன்ட்ட சொல்லியிருக்கேன் வரும்போது கூப்பிட்டு வந்துருங்கண்ணே. ஐயா அந்த ஜீனி கொண்டாந்துருக்கேங்க ஐயா. மதனி அண்ணன் வந்துகிட்டு இருக்காப்ல. ஏதாவது சொன்னாரா ஐயா? உன் பொண்ணை என்னை கட்டித்தரேன்னு சொன்னாரு. அவன் கிடைக்க அங்கே இருக்கேன், நீ சொல்லியா? போன சொல்லி நல்லபடியா முடிஞ்சான். இந்நேரம் மெட்ட தாண்டி இருப்பாப்ல. இரியா, உனக்கு ஒரு கடுங்காப்பி போட்டு வந்தாரு. இரியா மதனி வாரே மதனி, நிக்க நேரம் இல்ல. ஏக்கா எங்களுக்கு கொள்ள வேலை கிடக்குதுக்கா, சும்மா நிக்க வைக்காதுக்கா. இங்க பாருக்கா, உன் கடுகாப்பி நீங்க
நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க. இந்த சீனியை கூட வாயில போட்டுக்கோங்க. இந்தாங்க. ஓ வீட்டில் பொண்ணை கட்டா நான் சாப்பிட மாட்டேன். இல்லை திருப்பல. ஏ லட்சுமி அடியே எங்கடி இருக்க? பொண்ணு வந்துட்டு தர முடியும். എല്ലാരും വന്നിച്ചാ? ആ ആരത് ടേക്കറിൽ പണിക്ക് പോണത്? നീങ്ങളാ? അത് ആരെങ്കിൽ പോയിട്ടോ. അപ്പം അവിടെ வச்சு அங்கே இந்த செடியெல்லாம் உடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் செய்யாதீங்க. நல்ல வேலை செய்யணும். அதாவது നമ്മൾ എല്ലാവരും കൂപ്പിടുള്ളൂ. പിന്നെ നമ്മൾ എത്ര കഷ്ടപ്പെട്ടാണ് യൂണിയനിൽ പണിയെടുക്കുന്നത് தெரியல. 8 ഏക്കർക്ക് നീങ്ങി പോകെ. ചേട്ടാ നിങ്ങൾ 5 ആളല്ലേ? 5 ആൾ SRS എടുക്കും. നിങ്ങൾ എത്ര ആണെങ്കിൽ 7 ആൾ. ഏത് 7 ആളല്ലേ? 7 ആളും താരസ്. 2 ദിവസമായിട്ട് നിങ്ങൾക്ക് പണിയില്ല. ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യും? എത്ര ആൾ? 3 ആളുള്ളൂ. അവർ പിന്നെ 5-6 ആളുണ്ട്. അവർക്കൊരു 2 ആഴ്ചയായിട്ട് പണിയില്ല. അതാണ് പ്രശ്നം. നിങ്ങൾ പോയിക്കോ, ശരിയാക്കി തരാം. என்னண்ணே நீ காலகட்ட வயசுல வலிக்கு விட்டுருச்சு. நான் வட்டப்பாறை போயிட்டு வர நேரம் ஆகும். சரிங்க. ஒரு ரகத்தில் ஸ்டோர் ரூம்லேயே இரு. சரி அங்கே எங்கேயும் போயிட்டு தேட வச்சிடாத. சுமகாரங்க வந்தாங்கன்னா அங்கே இருக்க சொல்லுங்க. சரியா? போயிட்டு வரேன். நல்லா இருக்குல்ல இப்ப? நல்லா இருக்கு. முருகா இந்தாங்க சகாவே மாசவரி. മാസവരി കെട്ടാത്ത എല്ലാവരോടും സീക്രം കെട്ടാ சொல்லு. சரி சகாவே. போயிட்டு சரி வராம இருக்கு. போயிட்டு வாங்க சகாவே. എന്നാ പള്ളിയമ്മ മഹാനാട്ടുക്ക് വരാത്തത്? உடம்பு சரியில்லையா? അടുത്ത മഹാനാട്ടുക്കെല്ലാം വന്നിരണം. சரியா? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாக்கா. பார்த்து வேலை செய்யுங்க. இந்த காட்டில் பெருசா ஒரு அத்தை இருக்கு. ரத்தெல்லாம் குடிச்சிடும். என்னடா என்னடா വർത്താനം പറയണേ? ഓ മര്യാദയ്ക്ക് വർത്താനം പറയണം കേട്ടോ. അത്തയ്ക്കൊന്നും മര്യാദ തരാൻ പറ്റില്ലടാ. എടാ ഞാൻ നിനക്ക് പഠിപ്പിച്ചു കൊടുക്കാം കേട്ടോ. നീ പഠിപ്പിക്ക്. രംഗ് அப்பாவுக்குள்ள மருந்து இருக்குங்க. அது வீட்டுக்கு கொடுத்துட்டு. சரி சகாவே. வரேன் சகாவு. எங்க நான் மீராத்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சகாவே. வளர்த்து வச்சிருக்காங்க ஒரு பிள்ளைகள. அடியை போய்ங்கோ தங்க போற சொல்லுங்கடா. இங்க இருக்கடா வர்றீங்க. அடியை போடா அங்கேயே மட்டும் சிக்கிங்க. போடா பெரிய மனுஷன் போங்கடா. வாங்கடி. டேய் போடா நீங்க கையில சிக்கினீங்க. வராங்க போங்கடா. தோலுச்சு புடி தோலுச்சு. அங்காணி வளர்த்து வச்சிருக்காங்க ஒரு பிள்ளைகள. இப்படியாடா போகும்போதெல்லாம் நம்மளுக்குறாங்க. போங்க காணி பொண்ணே போடுவீங்களா? வாங்க காணி. இதே பொழப்பா தாண்டா போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா தான் செஞ்சதானே இவங்களும் செய்கிறாங்க. விளங்காதவங்க. விடுங்க காணி. கோபம் கொடுத்து விட்டாளாடா? கொடுத்து விட்டுருக்காங்க. இதே பொழப்பா போச்சு வருஷம் முழுக்க. என்ன பொழப்பு? சின்ன பைய பிள்ளைகளா பெற்று வச்சிருக்காங்க. சிட்டிடுறா. என்ன சொன்னார்? வரும்போது இந்த கணக்கு நோட்டை வாங்கிட்டு சொன்னார். பழம் எடுக்கணும்,
யூனியன் பிரச்சனை இருக்குது. முதலாளி நம்ம ஆளுகளை வச்சு சொல்கிறாரு. பார்த்துக்குருவான். வேறு எதுவும் சொல்லணுமாங்கய்யா? ஆமாம், இந்த ஆத்துக்காடு எஸ்டேட்டில் உரத்துக்கு சொல்லிட்டு போயிரு. இந்த வட்டப்பாறையில் மீரா தாயா பார்த்து கடுதாசி கொடுக்கணுங்கய்யா. அப்படியா? சரி, நான் வேற ஆளை வச்சு பார்த்துக்கிறேன். சரிங்க. ஏய், நாளைக்கு தானே பத்திரம்? ஆமாங்கய்யா. பார்த்து நல்ல முறையில் செய்யி. சரிங்கய்யா. சரிங்க. சரி, அந்த பையை எடுத்துக்க. அந்த பையில் நோட்டை வச்சு கொண்டு போ. நீ இதை காசு எடுத்து கொடுக்குறியா இல்லைங்கிறியாடா? நீங்க என்னத்தா என்ன தானே வரட்டுமா? என்ன தானே சரியா போச்சா? காசை பத்து ஆகிட்டு வாடா. இவனே எத்தனை நாளைக்கு ஓட சொல்றது விளங்கலையாடா? நானும் போகும்போது ஒரு முறைலாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். தந்தை வாங்கிட மாட்டேனா? அடியா இவனும் அந்த காசை கொடுலான்னு கேள்றா. வம்பாடு வட்ட காசுப்பா. அந்த காசு ஆனைக்குள்ளையும் அட்டைக்குள்ளையும் பாடி வட்ட காசு. பார்த்தா கதம்பலாம் கொட்டி மூஞ்சி போறலாம் தொங்கல காசுப்பா அந்த காசு. சரித்தா, வாங்கிட்டு வரேன். என் பேரை மட்டும் ஒரு தடவை சொல்லு. ஐயா பேரு 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 ஓன் பேரு எங்க வீட்டுக்காரி பேரு. இந்த இருக்க எழுதி வச்சிருக்கி பாத்துக்க, நல்லா பாத்துக்க. சரித்தா, நான் சொல்றேன். சொல்லி கண்டிப்பா காசு ஆயிடுப்பா. அவ காசு ஆயிடுக்க நான் பாடி விட்டு காசு கொடுக்க அடக்காத கொடுத்துருக்கி. பாப்பா ரங்கசாமி எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. சரிங்கம்மா. அம்மா நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்காங்கம்மா. இந்த கால் வலியா இருந்தது. சரி. அதான் தென்னமர கூடிய நான் கொடுத்தேன், தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா. வர வழியில சாக்காவை பார்த்தேங்கம்மா. சரிப்பா. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. சரி. மருந்து கொடுத்து விட்டாரு. பா எப்படிப்பா இருக்கீங்க? ஒரு இதுவும் நடக்குது இல்லையா? உடம்பு எப்படி இருக்கு? மகனை பார்த்துருச்சா? பார்த்துட்டு தான் போங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்காருப்பா. மகனை கண்டுட்டு 20 நாள் ஆச்சு. சரிங்கப்பா. அவன் கல்யாணம் கழிக்கான்னு பறஞ்சு அதுவும் கேட்கல. நான் என்ன செய்யறது, உடம்புக்கும் சுகம் இல்லை. பார்த்துன்னு பறஞ்சிட்டு அங்கோட்டம் இருக்குன்னு. இப்படியே இருந்தால் எந்த செய்யான்னு அறியில்லை. பார்த்தா நீ சொல்லு. சரிங்கப்பா, நான் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லை. சரி, நீ சொல்லி வர சொல்லு. சரிங்கப்பா. சரி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உடம்பு பார்த்து. சரி வரேங்கம்மா. அப்பாவை தள்ளி கொண்டு வந்து காளியம்மாக்கு இருக்கட்டுமா? வேணாங்கம்மா. இந்தாப்பா கொண்டு வாப்பா. காளியம்மா கேட்டா ஆகி சொல்லப்பா. சரிங்கம்மா, வாரேங்கம்மா. சரியப்பா, இந்தா. சரிம்மா, வாரேம்மா. ശരിയപ്പാ പോയിട്ടോ. വരുന്നവരോട് പോകുന്നത് നമ്മളെ മക്കളുടെ കാര്യം പറഞ്ഞിട്ട് ഒരു ഫലമില്ല. മകൻ പാർട്ടി 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 എന്ന് പറഞ്ഞ് നടക്കുന്നു. അവ എന്ന് തിരിച്ച് നമ്മുടെ വീട്ടിൽ കയറി വരുന്നോ അന്ന് കല്യാണം കഴിക്കും. കല്യാണം പ്രായമാകുമ്പോൾ ചെറുക്കൻ തന്നെ വീട്ടിൽ വരും. ரங்கசாமி, மீராத்தாவே உப்பார்ல பார்த்தேன். ஆமாம்மா, அவரை பக்கம் தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? அப்பாட்ட மருந்து கொடுத்தாச்சு. அப்போ நிறைய பரவாரி சொல்லிருக்கல, அது അങ്ങനെ അപ്പാവുക്ക് ഞാൻ കല്യാണം കഴിച്ച് കുടുംബം കുഴந்தை அங்கே இருக்குன்னு சொல்லுங்க. அது நடக்கல, இந்த பணியாரு നോക്കും. அப்போ எப்போ அப்படிதான். சரி, வரேன் சகாவு. அண்ணே இந்தாண்ணே, 2 நாள் சேர்த்து வச்சுக்கோங்க. மணி என்ன எல்லாம் எடுத்துட்டீங்களா? வண்டி கொண்டு போங்க. இந்தாங்க. ஐயா, ராமகிருஷ்ணன் நாற்று கேட்டிருந்தாப்புல, பார்த்தா நாளைக்கு வர சொல்லுங்க. சொல்கிறேன். அத்தா வாரங்க சாமி. இங்கே என்ன வந்தா? உங்களை பார்க்க தான் முதலாளி காகிதம் ஒன்று கொடுத்து விட்டாருங்க அத்தா. அதான் உங்களை தேடி ஸ்டோருக்கு போனேன். அக்கா உப்பார்வெல்ல நாத்தெடுக்க போயிருக்கா சொன்னாங்க. சரி, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் வரணும்? இல்லத்தா, என் மகிட்ட கூட்டு போயிருக்க வேண்டியதான்றா. இல்லத்தா, முக்கியமான காகிதம் நேரில் பார்த்து கொடுன்னு சொன்னார்த்தா. அதான் அவனுக்கு என்னடா, அவன் தரக்காட்டில் உட்காந்துக்கிட்டு கொண்டு போய் குர்றாம்பா. இந்த மலங்காட்டில் இருந்து அலையிறவனுக்கு தான்டா அந்த கஷ்டம்லாம் தெரியும். அதுக்கு எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்தா? இப்போ எங்கடா வரா? நான் இந்த சதுரங்க பாறை போகிறேன் தா. வாடா, வண்டியில் இறக்கி விட்றேன். இல்லத்தா, நான் நடந்து போயிடுறேன். அப்படி காத்து தோழி. வாடா வண்டியில் இறக்கி விட்றேன். முதலாளி எதுவும் சொன்னானா? இல்லை சொல்லலத்தா.
ஆமாம் பத்திரம் இருக்கிறது நாளைக்கு தான்றா. ஆமாங்கக்கா. பணங்கன்னா வேணும்னா கேள்றா. ஒப்பனம் கணக்கா எதுவும் கேட்காம இருக்க போகிற. இல்லைத்தா, கரெக்டாக விட்டுன்றனால விலை குறைச்சிருதான்த்தா. கையில் இருக்கிற பணமே சரியாக வரும்த்தா. ஆ யார் காடு? நம்ம வீரனை காடுத்தா. வீரனங்காடா? கடையை நம்பிக்கை. ஆமாங்க சார். இந்த காடா? ஆமாங்க. காயில் நம்பிக்காங்கப்பா. பார்த்து நல்லா நிறுத்தி போடுங்கப்பா எடையா. கூடுது வாரு. எமத்தி நேரமாடா இட போட்டுக்கிட்டீங்க, ஜூஸ் வாங்கடா. வந்துட்டோம்ண்ணே வந்துட்டோம்ண்ணே. காய மிதிக்காம உள்ள என்னடா செய்றீங்க? தச்சு திருக்காங்கடா. 55 வந்துட்டோம்ண்ணே. முடிஞ்சு. சீக்கிரம் போடுங்க. வேகமா தாய்ங்கடா. எங்கடா போன ரங்கசாமி? ஏன்டா ஆயிட்டுனாரா? வட்டப்பாறை வரையும் போயிருந்தேன் மீரா அக்கா பார்க்கலான்னு. அவர் உப்பார்வில் போயிட்டாரு. அதான் பார்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு. வாங்கடா வேகமா சீக்கிரம் தாய்ங்கடா. மூட்டையை முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமுடா. முடிஞ்சு அவ்வளோதானே. எங்க காலத்துல இந்நேரம் கொண்டாய் 4 சமயம் அடிவாரத்துல இறக்கி விட்டு 5வது நடைக்கு வந்திருப்போம். ரொக்கம் இல்லாம இன்னும் மூடிக்கிட்டு நாங்க செமந்த கழுதையிலையும் தோல்லையும் செமந்து கொண்டு வந்ததை கொட்டுனா இந்த ஏலமலை வயரா இருக்கும்டா. உனக்கெல்லாம் என்னடா தெரியும்? நீ பேசாம இரு. அவ்வளவு சமந்துருப்போம்டா. இந்த என் தோகை பாரு எப்படி காய் காய்ச்சிருக்குன்னு பாரு. ஏன்னா தைக்கிற முன்றா என்கிட்ட மூட்டையை மூட்டுங்கன்றா. பாப்பா பிள்ளை நடுவுறுத்த மாதிரி மூட்டுறீங்க. இந்த மூட்டை மூட்டுறதுக்கே இப்படி எந்த பொண்டாட்டி வர்றான்னு பேசாம நிக்கிறீங்க. தூங்குங்கடா தூக்கிட்டு நடவலாம். ஒரு மூட்டையை முனிக்கு மூட்டுறாங்களா? அடியே மாப்பிள்ளைகளா போட்டி வச்சுக்கிறோமா? அடிவாரத்துக்கு யார் முந்தி போறா? போகமாடா. எல்லாரும் முன்னால கூட நடங்கடா. 10 நிமிஷம் கழிச்சு கூட நான் வர்றேன்டா. யார் முந்தி போறாங்கன்னு பார்ப்போம். சீக்கிரம் வாங்கடா. போ வார. ஏண்டா முக்கியம் வீட்டில் கிளம்புனதே இப்போத்தியா வர்றியாக்கா? இன்னும் கழுதையை கட்டிக்கிட்டே அழுதுட்டு போடா. 4 நடை போயிட்டு வந்திருப்பேன் நான். கட்டி விட்டு காப்பி வாங்கி வாடா. கல்ல கூட நடந்து இப்படி வச்சு போயிட்டேடா. என்ன இப்படி கலையில் தூக்குனா தள்ளுன்னு வந்திருப்பீங்கள? இந்த கழுதையை பற்றிக்கிட்டு கழுதை பின்னாலே நடந்து இப்போ வந்திருக்கேன். இந்த பாதை வந்த நாளிலிருந்து இது வழியாக தாண்டா வர நானும் கழுதையும். இல்லை ஒன்று நான் சாகனேன், இல்லைன்னா கழுதை சாகனேன். அது வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பேன். ஏய் உனக்கு ரத்தம் செத்து போச்சு, சமக்க முடியல. உன் தங்கச்சியே போய் காட்டு பாடுறான். தூக்க முடியலன்னு சொல்றான். நான் தூக்கத்தானே போறேன். தூக்குனா நீ போய் தூக்க முடியாது. வா போவோம். தூக்குவோம். அடியே மூக்கையா எப்படி தூக்கி இருக்க பாரு. வந்தது வச்சுக்க காணாம போய் ஏண்டா கழுதையா நீ சமத்து தான் கஞ்சி குடிக்கணுமாக்க? கரையா கழுதையை ஊத்து போட்டு தூக்கி சமத்து தெரியாக்க நீ போடா. நில்லுக்கு எடுத்து போடா. எனக்கு பலம் இருக்கு. என்னடா அவளை போட்டு சும்மா அம்புல் கொடுக்க வானே. பிறகு என்னடா எத்தனை தடவை சொன்னாலும் இன்னும் கழுதை கட்டிக்கிட்டே மனுஷன்னா வைராக்கியம் இருக்க வேணாமா? தூக்கி சமக்க வேண்டியதானே? கழுதையை கட்டிக்கிட்டே சாகுறான். ஆமா என்னமோ பெரிய மலையவே தூக்கி சமந்த மாதிரி பேசியிருப்பேன். சாம் பாணி இல்லை என்னடா இல்லை உங்களுக்கெல்லாம் இந்த குதிரை பஞ்சாவளி கொஞ்ச நஞ்சமாடா சுமந்துருக்கோம். நாங்கள் ஒரு வருஷம் எல்லாம் அப்பிய மாதம் அடமலை பார்த்துருந்தீங்கன்னா ரவும் பகலும் கேண்டு கொட்டிக்கி இருந்துச்சுடா. 10-15 நாளாக ஒரு காக்கா குஞ்சு வரல வெளியில். பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் அரிச்சு அத்துக்கிட்டு போய் ஒரு பயச்சு. அந்நேரம் பார்த்து ஒரு முதலாளிக்கு காசு சிக்கலா என்னான்னு தெரியலை. அவசரமாக ஒரு மூடை ஏலக்காக்கையில் கொண்டு போகணும்னு ஊரெல்லாம் ராவேரிக்கா ஒரு சமகாரையும் கூட வரமாட்டேன்னுட்டால. எனக்கு பாவமாக போச்சு. ஏய் வாயா நான் தூக்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு பாதையெல்லாம் அத்து போய் கிடக்கு. இதில் போய் சாக போகிறேடான்னு வந்தாங்கடா.
ஒருத்தர் வந்து கண் கலங்கி நிற்கிறா விட்டுற முடியுமா? என்னை நம்பி வந்துட்டீங்கள, பண கஷ்டம்னு சொல்லிட்டீங்கள, பேசாமல் காய கீழே கொண்டு வர ஏன் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு தூக்கி நடக்க ஆரம்பிச்சேன். வெளியே வந்து பார்த்தா தேன்றாடு கணக்காக ஈட்டு கட்டி கிடக்கு கிழக்க. இங்கே பார்த்தா ஒரு மெட்டு கீழே பாதையை பார்த்தா பூரா அந்து போய் கிடக்கு அரிச்சு. ஆனம் ஒரு பக்கம் வாடா வாடான்னு விரட்டிக்கிட்டு வர்ற மாதிரி நிற்கிது. மனத்தில் ஒரு நிமிஷம் குலசாமியை நினச்சிக்கிட்டு எப்படி இறங்குனேன்னு தெரியுமா? வராந்து கோழி குஞ்சு தூக்க இறங்கும் பாரு, அது கணக்காக இறங்கிடும். குடலில் கொண்டு போய் மூட்டையை போடுறேன், அப்போ விழுந்துடா மழை. அந்த முதலாளி எவனை பார்த்தாலும் சாகுற வரைக்கும் என்ன கையெடுத்து கும்பிட்டான். உங்களுக்கு என்னடா தெரியும்? ஏய் பார்த்து வச்சு வர சொல்லப்பா, அவரை இருமிட்டே வர்றாரு. ஏய் வச்சு பாயா, ஏய் வச்சு பாயா. எதுக்கு மீன் போட்டுருக்கு? என்ன கேட்க மாட்டேங்கிறேன், சொல்றத கேட்க மாட்டேங்கிற. உட்காருண்ணே 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 உட்காரு. விடு விடு, நான் கூட கட்டி தரேன். விடுங்கடா நான் கட்டிக்கிறேன். நான் தூக்கிறேன், நீங்க போங்கடா. நான் பாத்துக்கிறேன். கேட்க மாட்டாது. ஏன் இப்படி போய் தெரியல. எல்லாம் கீழே இருந்து மலையேற கல் போடுவேன். என்ன கீழே இறங்க கல் போட வச்சுட்டீங்களா? எல்லாம் மலையானக்கான நம்புற மலையானக்கான நம்புறேன்னு சொல்லுவேன். நான் மலையை தான் நம்புனேன். என்ன ஏமாத்தி போட்டீங்கள? புரியுது, ஓடி போய் வேண்டும். பார்த்தையா, ஒரு சொட்டு ரத்தம் உடம்புல இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பேன். இது உமல சத்தியம்.
எல்லாம் பார்த்துக்க. பார்க்கத்தானே போற. சமனுக்கிட்டே இருப்பேன். அண்ணே ஒரு நாலு கூட தக்காளியை ஊரில் இறக்கிறேண்ணே. ஏற்றிக்கப்பா அளவு. டேய் தங்கசாமி வாங்கி வைப்பா. அண்ணே காலடுண்ணே. தங்கு அந்த பக்கம் வை. சரிண்ணே. ஏய் கூட நசிக்கிறா வைங்கப்பா. சரிண்ணே. பார்த்து ஏறி பாருப்பா. என்ன பார்த்து ஏறி உழைச்சி பிடிச்சிருப்பா. ஏய் எல்லாம் உட்காந்துக்கண்ணே பிடிச்சிக்க. என்னப்பா அளவு ஊற்றி அனுப்பிச்சா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்படியா? சரி சரி. அடையம்பட்டு ஒன்றும் இல்லாமல் இந்த ஊருக்கு ஓடி வந்ததுக்கு இந்த ஊரில் இருக்கிற 4 சம்சாரி கிட்ட போய் ஒரு 4 கூட தக்காளி எடுத்து கம்சங்கடையில் கொடுத்து 4 காசு பார்த்து என்னத்தையோ கஞ்சியை குடிச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேனே. எது வேணாலும் பார்த்து சரியா பண்ணிக்கப்பா. வர செலவு ஒழுங்கான முறையில் வச்சு வாங்கின விட்ட நல்லபடி நடந்து குடும்பத்தை ஓட்டப்பாரு. சரிண்ணே. பிறகு இந்த ஊருக்கு வந்து கெட்டு பண்ணி வந்துடக்கூடாதுப்பா. இல்லைண்ணே. சரிண்ணே. பார்த்துக்க. இருந்தாலும் இவ்வளோ வீம்பாக இருக்கிறாரா நீ? அது போவேன். என் வீட்டுக்கு சரிக்க வரலையே. நீ பேசாம இரு. அப்போ நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஐயா. ஆமாம். ஆப்பா வாங்கய்யா. எங்கே? அதான் நான் தான் சொன்னேன்லங்க போயிட்டு முதல் நாளோட வந்துடுவேன்னு. வாங்க வீரனை பார்த்து காசு கொடுத்துட்டு வந்துடுவோம். எப்போ அவருக்கு பத்திரம் முடிச்சு வாங்கிக்கிறோம்னு இருக்காருல்ல, பிறகுக்கு அவசரப்படுறதே. வாங்கய்யா பார்த்து கொடுத்துட்டு வந்துருங்க. வாங்க. என்னப்பா உன்னோட தொந்தரவு? போய உன்னோட பெரிய தொல்லை. சரி வாங்க போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. அண்ணே வாரண்ணே. போயிட்டு வா. மாப்பிள்ள மச்சான் வாங்க வாங்க மச்சான் உட்காருங்க. என்னவா கடற்கரை ரோட்டு கைமா உட்காந்துருக்கீங்க? மச்சான் குடுக்கல் வாங்க கணக்கு எழுதிட்டு இருக்க மச்சான். அப்படியா? ஆமாம் மச்சான். பாருங்க மாப்பிள்ள, இது லட்சம் நம்மளால தாங்க முடியல. இந்த ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை போட்டு உயிரடிக்கிறான். என்னன்னு கேளுங்க. வாங்கிக்கிங்க. நாளைக்கு முடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிறேயா. ஐயா இன்னைக்கு ஒரு பொழுதானுங்கய்யா. நாளைக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு தரதானுங்கய்யா. நீ உள்ளூர்காரன் தானேயா? நானும் உள்ளூர்காரன் தான். நாளைக்கு முடிச்சு வாங்கிக்கிறேன்யா. இல்லைங்கய்யா ஆசை வையா. அந்த அப்படி வைக்கிறேங்க சாமி படத்துக்கு முன்னாடி. சொல்கிறேன் கேட்க முடியுற பற்றியா? எடுத்துக்கங்கய்யா. காலை கொண்டியே போட்டு வாப்பா. என்ன பத்திரம் முடிக்க கிளம்பிட்டியா? ஆமாண்ணே. அதுக்கு நல்ல விதமா போயிட்டு வரேன். சரி. வேமா வாமா. வேமா தாண்டா வர்றேன். பையாவா வரேன். வேமத்தே வர்றேன்டா. ஏமா என்னன்னு கேளுமா. சும்மா இருமா. பேசாம இருமா. பேசாம முடிச்சாச்சுமா. அப்புறம் எதுக்கு? வேணா விடுமா. அவசரப்படாத. ஏமா இப்படி வருமா? ஏமா ஏமா இது பண்ற? பொறுமையா இருமா. ஏய் விடுமா. எதுவும் பேசியாச்சுமா. பொறுமையா இருமா. நீ அவசரப்படாதமா. பொறுமா. அவசரப்படாதமா. குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருப்பதால் என்னால் ஒன்றும் செய்ய முடியலையா. அதனால் நீ மன்னிச்சிரியா. நான் கொஞ்சம் தப்புன்ட்டேன். இல்லை பரவாயில்ல. மன்னிச்சிரியா. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி உட்காந்துருக்க? நம்ம குலசாமி நல்லது செஞ்சுருக்கு நினச்சிக்கடா.
அந்த பாறை காட்டை வாங்கி எங்கிட்டா போய் முன்னேற்றத்துக்கு நம்ம வர்றது? மலையில் பழம் எடுப்புன்னு சொன்னீங்களடா, போடா மலைக்கு. ஒரு வாரம் போய் இருந்துட்டு வாப்பா, போடா. வரேம்மா. சூதானமாக போயிட்டு வாப்பா. சொல்லுங்கண்ணே. தம்பி உப்பார்வல்ல எஸ்ஆர்எஸ்டியில் வேலை செய்கிறாப்புல. சரிண்ணே. தம்பி சம்சாரம் வகுத்த வழி தாங்க முடியாது, மருந்து குடிச்சு செத்து போச்சு. ஓ. அதான் 2-3 செமகாரங்கிட்ட போய் கேட்டு பார்த்தேன். எல்லாருமே காலையில் தான் போவேன்ட்டாங்க. அதான் உங்களை பார்க்க வந்தேன். காலையிலக்குள்ளே தாக்கல் சொல்லணும்னா போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு சொல்லிப்போம், செத்த உடம்பு போட்டு அறுத்துருவாங்க. அதான் நான் தாக்கல் சொல்லிடுறேன். சீக்கிரம் சொல்லிடுங்க. பணம் எதுவும் வேணாம். செலவுக்கு இல்லைண்ணே, பணம் எதுவும் வேணாம். நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். போய் சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன். அண்ணே நீ வரேன். அண்ணே படம் பார்த்துட்டு காலைல வரேன்டா. சரிந்தா. இந்த சைக்கிளை சுப்பையா கடையில் மறந்துடாம விட்டுரு. சரியா போயிட்டு வா. மேல லைட் ஆள் சத்தம் கேட்கறா, எவனோ தொங்குறான்டா பாடுறான் அடிக்கிறோம். மாப்பிள்ள அண்ணி எங்கேயா வாப்பா, மேலே ஏறி வெட்டி விடுறான். குறுக்கிட்ட ஒரு தெம்புரியா பார்த்து தாங்கி தாங்கி போறியா, தாங்கி தலையை தாங்கி பிடி. மெதுவா 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 பார்த்து 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 ஏறிவோம். பார்த்து வரக்கூடாதா? ரங்கசாமி மச்சான் மாதிரியே இருக்கு. ரங்கசாமி மச்சானா? ஆமா. வீட்டுல கடுங்காப்பியை போட்டு வைங்கம்மா. ஏடா கண்ணிக்கு கண்ணி போடுறவங்க பாதை மேலே ஓடுவாங்க. என்னங்கடா நீங்க பார்த்து வாங்க மாப்பிள்ள, பார்த்து. வர்றாங்கடி. சரி அப்பா வைவரடி உள்ள போடி. வாங்க மாப்பிள்ள. ஆமா வரேன் மாமா. அட வாங்க மாப்பிள்ள, வாங்க. ஒரு நிமிஷம் உட்காந்து வாடாங்கறீங்களா? வாங்க ஈஸ்வரி. அப்பா நான் ஸ்டூல் எடுத்துட்டு வா. இந்த வரேன்ப்பா. உட்காருங்க வாங்க. காப்பி ஓட்டையா? இந்த இப்ப கொண்டு வரேன்ப்பா. என்ன மாப்பிள்ள ரொம்ப வலிக்குதா? இல்ல மாமா பரவாயில்ல மாமா. இன்னைக்கு இதே பொழப்பா போச்சு. சிக்கு நாங்கனா பண்ணி இருக்கிற மாதிரி அர்த்தம் பண்ணு. என்னம்மா சிரிப்பு? காப்பி கொடுத்துட்டு உள்ள வாமா. இல்லப்பா சித்தப்பா பண்ணியா இருக்கிறதுன்னு சொன்னனால தான் சிரிச்சேன். இந்தாயா. போன வருஷம் வந்தாங்கல்ல அவங்க செய்யற 10 ஏக்கருக்கு வந்தாங்கல்ல அவங்க தான். சிக்கு வாங்க ஒரு நாள் வாசமா பார்த்துக்குறோம். ஜீனி போதுமா? எல்லாம் போதும், உள்ள போ. போமாங்கறீல்ல? வலி ரொம்ப இருக்கானே? இல்லண்ணே ரொம்ப வலி இல்லை, பரவாயில்லண்ணே. என்ன என் பிள்ளைய வச்சானே? இங்கேப்பா இருக்காங்க. வாங்கடி, எவ்வளோ நேரம் ஆச்சு? தூங்க வேணாமா? வாங்கடி வருஷா. மச்சான் பார்த்து போங்க. எது நீ சரி போமா, பொழுதுனைக்கு அதவே சொல்லிக்கிட்டு இருப்பேன். போறப்ப சூதனமா பாப்பா. இப்போ நான் ஊருக்கா தலையங்காவலுக்கா? தலையங்காவல் வரைக்கும் மாமா. அப்போ நீங்கள் 2 கொண்டு விட்டு வந்துருங்க. இல்லை மாமா நான் போயிடுவேன். இல்லை அந்த களவாணி பின்னாடியே வந்தாலும் வந்துகிட்டு இருப்பாங்க. இல்லை மாமா ரோட்டு வரைக்கும் கொண்டு விட்டு வந்துருங்க. சரி வரேங்க மாமா. சரி நானும் வரேனே. நேரமாச்சு. சரி தூங்கணும். பொழுதுன்னைக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏமா
சொன்னா கேட்காதா? வேலை படம் சொல்லிருக்கல. கங்காணி 2 நாளாக சொல்லிட்டு தான் இருக்காரு. முதலாளி தான் ஏற்றுக்க மாட்டாரு. பின்ன அங்கே கங்காணி இருக்குல்ல? கங்காணி அங்கே தான் இருக்காரு. பிரியா பேச்சை குறைச்சிட்டு வேகமா நடங்க. வடையும் டீயெல்லாம் கேட்க தெரியுது. கங்காணி நிப்பாடுங்க. என்ன சாக்கோ? உங்களோட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் யூனியன் ஆளுகளை வச்சு இங்கே வேலை செய்யணும். ஏய் எல்லாரும் கேரி இருங்க. இவ்வளோ பெரிய ஸ்டேட்ல எதுக்குங்க கொஞ்சம் ஆளுகளை வச்சு வேலை செய்யுங்க. இங்க யூனியன் ஆளுகளை சேர்த்து வச்சு தான் வேலை செய்யணும். உங்க முதலாளிட்ட சொல்லுங்க. நான் என்னையா சொல்ல முடியும்? நான் இதை முதலாளிட்ட பல தடவை சொல்லியாச்சு. அவர் கேட்கணும் இல்ல. உங்களோட ஆளுகள் தான் நீங்க ஜோலி அதை கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாது அது. உங்க முதலாளி யூனியன் ஆஃபீஸ் போன் செய்ய சொல்லுங்க. എന്നിട്ട് வந்து இங்க வேலை வாங்க. சரி முதலாளி பேச சொல்லுங்க. வச்சுட்டு போங்க. நாளைக்கு பார்ப்போம். போ யூனியன் எல்லாம் வந்தாச்சா? வாங்க வாங்க வருஷா வாங்க. பேச்சோட கொஞ்சம் சும்மா வருவீங்களா? சும்மா போட்டு பேசிக்கிட்டே வருவீங்க. ஏய் புதுசாக வந்திருக்க யூனியன் எல்லாம் கை தூக்கு. சரி பொண்ணு தாயே, இவங்களை அப்படியே மேற்கு நேரடி கூட்டு போ. வசூதி போடா. கங்காணி ஐயா, நாங்க வடை காப்பி வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களா? இவ ஒருத்தி வடை திங்கிறதுக்காக வேண்டிய வேலைக்கு வர்றான். வந்து சேர வடையே திங்காத மாதிரி நம்ம பெருசா பேசுவாரு. உங்களுக்கு வேலைக்கு ஆரம்பிடா சொல்ல மாட்டீங்க. ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு. அதெல்லாம் பார்த்து தாயா இருக்கான். ஏலே ஊத்ராசா வந்தவனே கொன்னே போடுவேன். கெம்பரிக்க பண்ணி இருந்துறியா நீயே? ஏ காத்துற எப்படி நேரம்டா? இந்த வடை பற்றியும் போட்டேன். அதே நேரமாச்சு. பிரியா சீக்கிரம் பிரியா. என்னடா உள்ளியோட வாங்க. 3 ஏலக்காய் 300 மல்லிகை பூ. ஐயே யாருகிட்ட போன பண்ணிருக்க? என்ன கரமானி போய் வானே. ஏலே உங்களை கொன்றுவண்டா. இந்த வாரவங்களுக்கு சம்பளம் இல்லடா. ஏய் நகலையா பண்ணீங்க நகல? வாங்கடே. இந்த நிறைய இருக்கு எவனுக்குமே சம்பளம் இல்லடா. பாத்து போறியா? ஆளையே உங்களுக்கு நீங்க அண்டா சம்பளம் வாங்க என்கிட்ட தான வரணும். எப்படி வாங்குறீங்கன்னு பாக்குறேன்டா. தெரிந்தவே மாட்டேங்கிறீங்க. இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே? ஏய் என்னையா நீ சொன்னது மாதிரி யூனியன்ல போட்டாச்சுல்ல, திருப்பி எதுக்காக நீங்க வர்ற? ஒன்றும் இல்லைங்க, ஒரு முக்கியமான ஜோலி இருக்குங்க. நம்ம உத்தராசம் பொம்மன் கொண்டு போகிறேன். இந்த இவங்க 2 பேரும் இங்கே ஜோலிக்கு வைக்கிறேன். போ என்னமாச்சும் பண்ணி தொலைங்க. தலையெழுத்து எனக்குன்னு வந்து வாச்சிருக்காங்க பாரு. பொம்மா உத்தராசா பொம்மை கீழ் நிறையில இருக்கேன். பொம்மா மேலே ஏறி வா. நீங்க வா. ஏய் காக்கா வடை வேணுமாடா? இல்லைண்ணே சாப்பிடுங்க. நீங்களுக்கு கீழே போங்க வேகமா. என்ன சார் எதுவும் பிரச்சனையா? அந்த ரெவி இருக்குல்ல அவன் திரும்பியும் பிரச்சனை. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன். யார் வேலை செய்யுங்கம்மா? யார் வேலை செய்யுங்க? வாங்க நிப்பாட்டுங்க. வேற நிப்பாட்டுங்க. വാ നിന്നോട് എത്ര വർഷം പറഞ്ഞിട്ടുണ്ട് ഇത്രയും വലിയ സ്റ്റേറ്റ് കുറച്ചാൾ വെച്ച് പണിയെടുക്കാൻ പാടില്ലെന്ന്? എനിക്കത് പറഞ്ഞാൽ മനസ്സിലാവില്ലേ? എടാ നമ്മളെ കൊത്തരി തിന്നുന്ന ആൾക്കാരാണ്. നീ എന്തിനാ കളി തിന്നണ പാണ്ടിക്കാരോട് സംസാരിക്കാൻ നിൽക്കുന്നേ? ഇവിടെ അങ്ങനെയൊന്നും പറയരുത്. തമിഴിനോ മലയാളമോ ഒന്നും ഇവിടെ ഇല്ല. ഇവിടെ സംസാരിക്കുന്നതേ തൊഴിലാളിക്ക് വേണ്ടിയിട്ടാണ്. അതിൽ വേറെ വർത്താനൊന്നുമില്ല. ഓ അങ്ങനെയാണോ? ഇത് എന്റെ എസ്റ്റേറ്റാണ്. നിനക്ക് മനസ്സിലായോ? ആരുടെ ആദ്യം ഞാൻ പറഞ്ഞ കേട്ടാ പുള്ളേ, എന്റെ എസ്റ്റേറ്റാണ്. എന്റെ അച്ഛന്റെ എസ്റ്റേറ്റാണ്. നിനക്ക് മനസ്സിലായോ? പുറത്തു പോടാ പുള്ളേ. ഏത് എല്ലാവരും വേറെ വർത്താനം പറയേണ്ടി ഒന്നുമില്ലാണ്. മര്യാദ സംസാരിച്ചോളൂ. എന്താ പ്രശ്നം? മര്യാദ തോന്നുന്നില്ല. ഇവ തെറി പറഞ്ഞോണ്ടിരിക്കാം. എത്ര പറഞ്ഞാലും ഇവ മനസ്സിലാക്കുന്നില്ല. മര്യാദ സംസാരിക്കാട്ടോ. ഇവിടെ നിങ്ങൾ പാർട്ടിക്കാൻ വേണ്ടി സംസാരിക്കുന്നു. മര്യാദയ്ക്ക് സംസാരിക്കാം. എന്റെ അച്ഛൻ മറിച്ചുകൊണ്ടാണ് എനിക്ക് ഇത്ര സമയം തന്നത്. 3 മാസം ഞാൻ തന്നെ സമയം തന്നത്. മര്യാദയ്ക്ക് സംസാരിക്കണം. മര്യാദയോട് സംസാരിക്കാം. എത്ര പ്രാവശ്യം പറയുന്നതേവോ?
ஏய் வரிசையில் இல்லைங்க. ஏய் அந்த நேரில் அந்த 4 பேரும் அப்படியே கிளம்பு. யாருக்கு சம்பளம் இல்லை போயிரு. அன்னைக்கே சொன்னேன்ல போயிருங்க, உங்களுக்கு சம்பளம் இல்லை. வா 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 வந்து வாங்க. இந்தா போய்கிட்டே இரு. வாய் பேசாம போய்கிட்டே இரு. வா அடுத்து வா. இதை வாங்கி என்ன செய்ய? இந்த இப்படி. சம்பளத்தை வார சம்பளம் வாங்கி கஞ்சி குடிச்சு என்ன செய்யறது? வாய் பேசக்கூடாதான். வேலை செஞ்சா காசு வாங்குறதுக்கு வாய் பேசக்கூடாது. போயிட்டே இரு. இந்த காசை வச்சு நான் என்ன செய்யறது? தெரியாதுக்கா கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டேன் பேசாம இருக்கணும். நான் பேசாம எதுக்கு பேசாம இருக்கணும்? ஏய் ஒழுக்கமா சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உங்க 4 பேருக்கு சம்பளம் இல்லை போயிரு. போய்கிட்டே இரு. களவாணி பையனேங்களா? அடியே உங்களை கொல்லு. ஏய் காட்ட போறீங்களா? அடியே கொல்லுடா. திருந்தவே மாட்டீங்களாடா? ஏய் 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 அச்சச்சோ காசு வர போச்சே. ஏய் இதடா எங்கடி ஓடி போடா போடா ஏலக்கா இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்திடு. இந்தடா கறிக்கு ஆட்டி போட மாட்டேன். சும்மா போடு மாறிச்சு. என்னை கறி இல்லைண்ணே அப்படித்தானே. என்னமா குழம்பு என்ன குழம்புல உப்பும் இல்லாம உழைப்பு மாமா வச்சிருக்க? பேசாம சாப்பிட்ற சொனியாவோட வச்சிருக்கு. பேசாம சாப்பிட்டு போட்டு போட. மஞ்சள் பிடிக்கும் போது உப்பும் குறைச்சி வச்சிருக்க. இல்லாட்டி அப்படித்தேன். இனிமேல் கறியெல்லாம் எங்கிட்ட எடுத்துட்டு வந்துடாதீங்க. லட்சுமி இந்தா பாத்து. அண்ணே கறி நல்லா வெந்திருக்கா? நல்லா வசமா இருக்குமா? சீட்டு கட்டிட்டீங்களா? கட்டியாச்சுங்கம்மா. ஏதோ கிடைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நல்ல இடம் வந்துச்சுனாக்கா இந்த பிள்ளை கல்யாணத்தை வச்சு விட்டுலாம்னு பார்க்குறேன். 3 இடத்துல சொல்லி வச்சு ஒன்றும் அமையலை. இவர் திருப்பைய இந்த ரங்கசாமி பையன் தான் இருக்கல்ல. உனக்கு அக்கா மையம் தானே வேணும்? டேய் சும்மா இருக்க மாட்டியாமா? நானும் இடம் வாங்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். நீ நம்ம கல்யாணம் பேச்சு வச்சுருக்க. இவன் பாட்டில் பேசாமல் இருறா. உனக்கு இப்படி மாப்பிள்ளையெல்லாம் கிடைக்காது. இல்லை உக்கால பார்த்து என்னன்னு பேசி முடிடா. சரி பார்ப்பாங்கம்மா. வரேங்கம்மா. நான் சொன்னதை ஓசை பண்ணி பாருங்க. சரிங்கம்மா. ஈஸ்வரி என்ன மாவு வடியா இருக்கு? நெல் சரி இல்லையாமா? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே. கீழே பாக்கியம்மாக்கா ரங்கசாமிக்கு யூஸ் வரைக்கும் கல்யாணம்னு பேச எடுத்துச்சு. அப்போ இருந்து இப்படி உம்முனே வருது. பாக்கியம் என்ன சரியாக தான் சொல்லிருக்கு. இது ஏன்டா ஓசிக்காமட்டா? ஏண்டா காளியம்மா உனக்கு அக்கா முறை தானடா வேணும். அப்படி பார்த்தா இந்த பிள்ளை ரங்கசாமிக்கு முறை தானடா. ஆமாண்ணே. அம்மா நல்ல பயமா? ஒன்றும் ஓசியாதம்மா ஈஸ்வரி நல்ல பயமா? உனக்கு என்னடா சம்மதமாடா? எனக்கு காளியம்மகளுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம்ண்ணே. அப்புறம் என்னடா காலையில் வெள்ளம் வாடா காளியம்மாட்ட போய் பேசி வந்துடுவோம். சரிண்ணே போவோம்ண்ணே. கைக்குள்ளே மாப்பிள்ளைய வச்சுட்டு ஏன்டா ஊர்லாட அவரை? என்னம்மா சொல்ற? நான் என்னன்னே சொல்றது? இடம் வாங்கி கல்யாணம் முடிக்க முடியும் ஒரே வீம்பில் இருக்கான்னு. ஏய் ஏண்டா வெளில இடம் வாங்கி முடிச்சிருந்தா நீ பிறந்திருப்பியாடா? ஏண்டா எங்களுக்கு தெரியாதாடா? அது இல்லைங்கய்யா. ஏய் பேசாம இருடா. ஏம்மா முடிவா நீ என்னம்மா சொல்ற? மொத்தமான கல்யாணம் முடிச்சு வைக்க முடியும். எனக்கு ஆசை இருக்காதானே? சம்மந்தம் தானே? சரி உங்கள் உட்காந்து சரின்னு இருக்குல்லடா. ஒரு நல்ல நாளை பார்த்து கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சரிண்ணே. அந்த இட விஷயம் முடிக்க முடியலனாலும் நம்ம கொஞ்சம் காசாவது கொடுக்கலாம்ல. மீராத்தா முதலாளிக்கிட்ட கொஞ்சம் காசு கடங்கிக்கலாமா? என்னங்க யோசிக்கிறீங்க? இல்லை யார் முன்னாலையும் கடன் கேட்டுனது இல்லையா? அதுதான் கேட்க சங்கடமாக இருக்குது. இதுக்கு எதுக்குங்க சங்கடப்படுறீங்க? ஒரு பொண்ணோட கல்யாண விஷயம். யோசிக்காதீங்க, நாளைக்கே போய் கேளுங்க.
வந்த சாமி விட்டுனே. என்னண்ணே யாருக்கு சர்பத்து? இந்த பாக்கியமா வந்திருக்கு பத்திரிக்கை வைக்க. அதே அம்மா சர்பத்தை வாங்கி சொல்லிச்சு. இந்த வந்துட்டா பார்த்தாரா என்னமோ தெரியல. களை வெட்ட போயிருக்காங்களா? பொலிசாயத்தான் வருவாங்க. சரி வீட்டில் இரு வர்றேன். இந்த வந்துட்டாங்கல்ல. ஏன்டா அவ்வளவு நேரம் வேமா சர்பத்து வாங்கி வர மாட்டேன் இன்ன வரைக்கும்? எப்பமா வந்தீங்க? இப்போ தேப்பா வந்தேன். கொடுங்கண்ணே. இந்தாங்க. ஈஸ்வரி வாமா. இந்த வர்றேம்மா. இந்தானே குடிமா பத்திரிக்கைய. எல்லாம் வந்துருங்கப்பா. இந்தாப்பா பத்திரம். என்னம்மா பத்திரம்? வாங்கிக்கையா. எதுக்குமா பத்திரம்? வேணாம் வாங்கிக்க சொல்றேன். நேற்று மீராட்டா வந்துருந்தாரியா. ரொம்ப வந்து காசை கொடுத்துட்டு போயிட்டாரியா. இந்தாயா பத்திரத்தை உன்ட்ட கொடுக்க சொல்லிட்டாரியா. குடியா. நானும் எப்படிட்டோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே மாட்டிட்டாரியா. குடியா வச்சுக்கையா. ஐயா வையா. எதுனாலும் அவர்கிட்ட பேசிக்கையா. நான் தான் செய்யறது. வாடா ரங்கசாமி. உட்கார்றா. இருக்கட்டும் தா. உட்காரப்பா. அம்மா சுவேதா தண்ணி எடுத்துட்டு வாமா. ரங்கசாமி வந்திருக்கான். என்னடா வந்தது? தா பாக்கியம்மா பத்திரம் கொடுத்துச்சுத்தா. ஒன்னதான் வச்சுக்க. ஏ சும்மாலாம் வேணாங்கத்தா. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா இல்லைடா, ஒப்பங்காசு பார்த்தா அன்னைக்கெல்லாம் இந்த வங்காட்டை வைராக்கியத்தில் வாங்கி போட்டேன். கொப்பேன் பண்ண போகிறதுக்கார இந்த மூக்கையா இன்னும் 4-5 பேர் ஆனைக்குள்ளேயே இந்த அட்டைக்குள்ளேயும் அம்புட்டும் கஷ்டப்பட்டு எனக்கு இந்த சொத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. கொப்பந்தேன் ஜாகிற வரைக்கும் என்னை கடங்காரனாக வச்சுருந்தேன். இப்போ நீயும் அதே சூழ்நிலைக்கு என்னை ஆக்கலாம்னு நினைக்கிறியா? எடுத்து உள்ளடா. கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிறதுனா வாங்கிக்கிறேன்தா. இல்லைன்னா வேணாங்கத்தா. அப்படியா? சரியாப்பா, ஒன்று இஷ்டம். இந்தா வச்சுக்க. கத்திர நீ தான்டா சாச்சி. சரிங்கய்யா சரிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரா, நான் வாங்கிக்கிறேன். சுபேதாம்மா இவன் கொண்டாந்து கொடுப்பேன். மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்குறேன், கிடைக்க அதை வாங்கி வர வச்சுக்கம்மா. போதுமாப்பா? சும்மா இல்லை அது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்றேங்கத்தா. சரியாப்பா, சந்தோஷமாக கொடுத்து கடன் அடைச்சிக்க. சரிதானா? போ. வாரேங்கத்தா. போ. வரேங்கய்யா. வாப்பா. கடன் அடைக்கிறா நான் கடை. எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. முத நிலம் வாங்கியிருக்கீங்க, பால் போல பொங்கணும்னு சாமியை கும்பிட்டு பூமாதேவி மண் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் முந்தியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. கேத்துறனே எங்க வானே வந்து சாமியை கும்பிடுங்க. இருக்கட்டுங்க, நீங்க கும்பிடுங்க. வானே வந்து சாமி கும்பிடுங்க. வானே இந்தாயா. கும்பிட்டுக்க. ரங்கசாமி அண்ணே, சம்சாரி ஆயிட்ட, சாமி கும்பிட கூப்பிட மறந்துட்டியாப்பா. வாங்கண்ணே வாங்க. சாமி கும்பிடுங்க. இனி வரவு செலவெல்லாம் நம்ம கம்சம் கடையிலே வச்சுக்கிறேன். சாமியை கும்பிட்டு வாங்க, நாங்கள் அங்கே இருக்கோம்.
தோட்டத்து வரையும் போயிட்டு வந்துடுறேம்மா. எங்க போறீங்க? இல்லம்மா காத்து மழைமா இருக்கு. இப்ப எங்க இல்லம்மா போறீங்க? நான் தோட்டத்து வரைக்கும் பார்த்து வந்துடுறேம்மா. செடியெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல, சொன்னா கேளுமா. பாருங்க அத்தை. இல்லம்மா நாளைக்கு பழம் எடுக்க வர சொல்லி. வேணாங்க. நாளைக்கு பழம் எடுக்க வேற சொல்லியிருக்குமா. வேண்டாம் வேண்டாம், நீங்க முதல்ல உட்காருங்க. இல்லம்மா கோடையில வெள்ளம் கிள்ள வந்து போகணுமா, பழம் எடுக்க வேற சொல்லியிருக்குமா. போய் பார்த்தாலும் வந்துடுறேம்மா. ஒன்றும் இல்லாம போயிருமா செடியெல்லாம். நாளைக்கு பாத்துக்கலாங்க, நீங்க பேசாம உட்காருங்க. சரியா பயமா பிடிச்ச இருக்கு. இப்பயா வரணும். போகணுமா. மேற்கு மழை வெச்சு வெள்ளாம தோப்பு எல்லாமே அழிஞ்சு வச்சியா. நம்ம கிரிக்கிழமை காணா செடிக்கு இருக்கா. ஒன்றும் கவலைப்படாத ரங்கசாமி. விவசாயத்துலலாம் இப்போ வந்து நல்ல லாபம் இருக்கும், திடீர்னு நட்டை வரும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. என்ன நீ பழைய மாதிரி வந்து சாமை சோளம் வரகுன்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் விவசாயத்தில் மேடேற முடியாது, கதைக்காகாது. ஏன்னா இப்போல்லாம் வந்து பூரா புதுசு புதுசாக வகை வகையான கம்பெனி விதைய வந்திருக்கு. போட்டு விட்டோம்னு வச்சுக்க, ஒரு இலையை பார்க்க முடியாது. பூவும் பிஞ்சும் காயின்னு சடசடையாக காய்ச்சி தொங்கிரும். சரி, 1க்கு 4 மடங்கு விளைச்சல் எடுத்துடலாம். 2 வருஷத்துல அடிச்சு மேடேறிடலாம். ரங்கு நம்மகிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, பூரா இருக்கு, வாங்கிக்க. கையில காசு இல்லாம. காசை விடப்பா, பெரிய காசு அதை எடுத்து கொடுண்ணே. அதுல 2 பாக்கெட்டு விதை, அது அந்த இருக்குல்ல நேற்று வந்துச்சுல்ல, அதுல 2 பாக்கெட்டு விதை, அதுக்கு தக்கன மருந்து உரம் எல்லாத்தையும் போட்டு தம்பி கொடுத்து விடுங்க. காசு இல்லை எதுக்கு கவலைப்படுற, நான் எழுதி வச்சுக்கிறேன். கிடைக்கும் போது கூடியா, உனக்கு சௌரியப்பட்ட நேரம் கூட நான் கணக்கு எழுதி வச்சுக்கிறேன். ஆளுதான் முக்கியம். உங்களுக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? அதெல்லாம் ஊரை விட்டு இந்த ஊருக்கு வெறும் ஆளா வந்தேன். நீங்க இல்லாம நான் இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை இல்லைன்னா அப்புறம் என்ன அது? போப்பா, இந்த வெள்ளாமை இல்லைன்னா இன்னொரு வெள்ளாமையில நீ பார்த்து கொடுக்க போற, நான் வாங்கிக்கிற போறேன். இவரு நீ எதுக்கு சங்கடப்படாத, கவலைப்படாத, நான் இருக்கேன்ல, தைரியமா இரு. പിന്നെ എന്താണ് വിശേഷങ്ങൾ? നമ്മുടെ സമ്മേളനം കുറിച്ച് കണ്ടാറുണ്ട് അഭിപ്രായങ്ങൾ? இந்த வருஷம் சமையல் நம்ம எதிர்பார்த்த காட்டில் நல்லாவே இருந்துச்சு. പിന്നെ നമ്മുടെ ഒട്ടാത്തിൽ നിന്ന് പങ്കെടുക്കുന്ന ആളുകളെല്ലാം തന്നെ പങ്കെടുത്തിട്ടുണ്ടോ? ഒട്ടാത്തിൽ നിന്ന് അവർക്ക് തീരുമാനം பண்ணால അവർ കൊണ്ടുവന്നാச்சு. കൊണ്ടുവന്നു. ചതുരംഗപ്പാറ സഖാവിനുള്ളായിരുന്നു അവിടെ നിന്ന് എത്ര പേര്? അവിടുന്ന് നമ്മളൊരു 300-350 പേരെ വിചാരിച്ചെന്നുള്ളൂ. പക്ഷെ 500-550 പേരെ പങ്കെടുപ്പിക്കാൻ പറ്റി. മണത്തോടെ അതോ? மணத்தோடுன்னு வேலு சகா மணத்தோட்டில் இருந்துன்னா மணத்தோடு சார்ஜ் எனக்கு இல்லை சார், எனக்கு வந்து பாரத்தோடு. அப்போ மணத்தோட்டில் கேட்கும்போது அவங்களுக்கும் ஒரு 6-7 வண்டி கிட்ட அவங்களுக்கும் வந்துருச்சு. ഞാൻ 2-3 7 വണ്ടി வந்துருச்சு. நான் பார்த்து 7 വണ്ടി വന്നതാ. 2-3 നാളായി ഞാൻ സഖാവിനോടൊരു കാര്യം പറയണ്ടായിരുന്നു. മറുപടി ഒന്നും സഖാവിന്റെ നിന്ന് കിട്ടിയില്ല. ഏത് കാര്യമായിരുന്നു ചാക്കോ സഖാവേ? പുതിയ റോഡ് വരുന്നില്ലേ, അതിനെ കുറിച്ചിട്ട് പറഞ്ഞപ്പോ സഖാവ് മറുപടി ഒന്നും പറഞ്ഞില്ല. റോഡ് വരുന്നില്ല, നമുക്കെന്താ പ്രശ്നം? നമുക്ക് പ്രശ്നം ഉണ്ട് സഖാവ്. എന്താ വെച്ചാൽ തോട്ടത്തിലേക്ക് കയറി മിഷനറികൾ മൊത്തം വരാൻ തുടങ്ങിയില്ലേ ഈ പുതിയ റോഡ് വന്നാൽ அது நமக்கு എന്തായാലും அதனால நம்ம தொழிலாளர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா என்ன அப்படிங்கறத பத்தி அவர் கேக்குறாரு. റോഡ് വരുന്നത് തൊഴിലാളിക്ക് എന്താണ് സാർ ബാധിക്കാൻ പോകുന്നത്? അത് ബാധിക്കുന്ന ഉറപ്പല്ലേ? തോട്ടത്തിലെ പണിക്കാർ കുറയില്ലേ മൊത്തം ഈ മിഷനറി വന്നു കഴിഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ? അന്നേരം തൊഴിലാളികൾക്ക് നമ്മൾ അടുത്ത പണി കൊടുക്കും. എന്ത് ആകെ ഇവിടെ ഉള്ളത് ഏലത്തൊഴിലാളികളാണ്. അത് നമുക്ക് എന്തായാലും ബാധിക്കും. അപ്പോൾ അത് നടക്കില്ല സഖാവ്. എങ്ങനെയെങ്കിലും കൃത്യമായി തീരുമാനിക്കാൻ പറ്റണം. ഒരു കാര്യവും നാട്ടിലെ പുതുതായി ഉണ്ടാക്കുമ്പോൾ അല്ലെങ്കിൽ പാർട്ടിയിൽ പുതുതായി ഉണ്ടാക്കുമ്പോൾ സഖാവിന് എന്നാ ஒரு தப்பா சொல்ல. இப்போ சாக்கோ சாவை சொல்றது வந்து தப்பா ஒன்றும் உங்களை சொல்ல கிடையாது. இப்போ இந்த மிஷினரி வர்றதுக்கு அதை அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே நேரத்தில் இந்த மிஷினரி வந்தாச்சுன்னா நம்ம தொழிலாளிகளுக்கு என்ன பாதிப்பு வரும், அது என்னங்கிறத വന്നതിന്റെ പിന്നാലെ നോക്കാൻ ഒരു കമ്മ്യൂണിസ്റ്റ് വരുന്നതിന്റെ മുന്നേ തന്നെ കൃത്യമായ കാര്യം എന്താണ് എന്നെ പഠിപ്പിക്കാനായോ സഖാവേ? പഠിപ്പിക്കില്ല, കാര്യം പറഞ്ഞാണ് സഖാവേ. ഈ
നാട് മുഴുവൻ നടന്ന് ജില്ലയിലോട്ടാതെ പാർട്ടി കെട്ടിപ്പടുത്തത് ഞാൻ വെച്ചിരുന്ന പങ്ക് സഖാവിനറിയോ? സഖാവ് എന്താ പറഞ്ഞു? ഇവിടെ അതല്ല വേണ്ടത്. വരുന്ന കാര്യങ്ങൾ കൃത്യമായി തീരുമാനിക്കാൻ പറ്റാതെ അതിന്റെ സഖാവ് എന്നെ പഠിപ്പിക്കാന്ന് പറയാൻ പഠിപ്പിക്കില്ല. എല്ലാ കാര്യങ്ങളും കൃത്യമായി തന്നെ നടക്കണം. ഇത് തൊഴിലാളികൾക്ക് വേണ്ടി നിലനിൽക്കുന്ന കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടി നേതാവ് ഇങ്ങനെയല്ല പറയേണ്ടത്. പറയേണ്ടത് മനസ്സിലാക്കണം. எதுக்கு அவர்கிட்ட நீங்க தேவையில்லை? ഞാൻ 100 கூட்ட காரியங்கள் செய்து அவர் வந்து நம்ம ஆளுகளுக்காண்டி தானே அவர் பேசுறாரு. சகாவே வாங்க சகாவே. நேற்று நீங்கள் போன பிறகு சசியா விட்டு சத்தம் போட்டு விட்டோம். இப்போ அவர் இந்த சமையலில் டென்ஷன் அதுன்னு இருந்தனால அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்ட்டாரு. அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது இல்லைங்க, 2-3 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தடி தான் கழிக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி நம்ம பேசிக்கிடுவோம். மூணாரில் எஸ்டேட்டில் பிரச்சனையா? ராஜா சகாவு வேற இல்லை. அதனால் நம்ம சைட்லேருந்து யாராவது ஒரு ஆளை போக சொன்னாங்க. உங்களை போக சொல்லிருக்காரு சசியாவு. இந்த லெட்டரை போகும்போது நீங்கள் தேவியோட ஆஃபீஸில் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. தேவிக்குள்ள ஆஃபீஸில் அப்போது மகனாடு இருக்குல்ல, அப்போது அது அதெல்லாம் எனக்குள்ளே இருக்க ஆளுகளை வச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் வரேன். சரி சாக்கோ. കോർട്ടാട്ടുണ്ട്. ഏത് കാര്യമെങ്കിലും ലീഗലായിട്ട് വയ്ക്കാം. മനസ്സിലായില്ലേ? കുഴപ്പമില്ല. വിടുന്നില്ലേ? വാ വാ പോ. காலி பண்ண வச்சுறீங்களே, நாங்க எங்கேயா போய் நாங்க இருக்கிறோம். കോർട്ടാർഡർ വന്നിട്ടുണ്ട്. ഞാൻ ചെയ്യാൻ முடியாதுங்கய்யா. ഒന്നും ചെയ്യാൻ പാടില്ല. എങ്കിൽ വേറെ ജോലി നോക്കും. ഇല്ല 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 ചെയ്യാൻ പറ്റില്ല. ചെയ്യാൻ പറ്റില്ല. ஐயா ഇല്ല ഒന്നും ചെയ്യാൻ പാടില്ല. എന്താ എടാ മൂന്നാറിലെ പണികളുണ്ടായിരുന്നു. അത് നിന്നോട് പറയേണ്ട കാര്യമില്ല. എനിക്ക് എന്നെ ആരുടെ പറയാൻ പറ്റൂടാ. എടാ നീ ഇവിടെ എന്നാൽ ഒരു കാര്യം എനിക്ക് നടക്കല കേട്ടോ. അതുകൊണ്ട് ഞാൻ ഒരാഴ്ച അവിടേക്ക് വിട്ടതാ. എടാ നിനക്കറിയോ ഞാൻ തലയങ്കാവ് എസ്റ്റേറ്റ് മേടിച്ചു. എന്ത്? പാണ്ടികൾ പണി എടുക്കില്ലേ തലയങ്കാവ് എസ്റ്റേറ്റ്? അത് മേടിച്ചെന്ന് പറഞ്ഞേ. മേടിച്ച് എന്തിനാ അറിയോ? 2 ഏക്കർ 3 ഏക്കർ 4 ഏക്കറായി. എൻ്റെ ഭാര്യ കുടുംബക്കാർക്കും എൻ്റെ കുടുംബക്കാർക്കും ഭാഗങ്ങളാക്കി പിരിച്ചു കൊടുത്തു. 5 ഏക്കർ ആണുങ്ങൾ നിങ്ങളെ പാർട്ടിക്കാര പട്ടികൾ അങ്ങോട്ട് വരും. ഇനി അങ്ങോട്ട് വരില്ലല്ലോ. ഞാൻ മറന്നുപോയി. എസ്റ്റേറ്റ് മേടിക്കുമ്പോ എൻ്റെ സഖാവില്ലേ സസ്യഹാവു അവനെയും മേടിച്ചു. എടാ പൈസ അറിഞ്ഞാൽ മതി. ഈ ലോകത്തിൽ എന്ത് വേണമെങ്കിലും മേടിക്കാൻ പറ്റും കേട്ടോ. ഞാൻ കോർട്ടാർഡർ വാങ്ങിച്ച്. എന്ത് എന്ത് തൊഴിലാളിക്ക് ഇത് സംഭവിച്ച നിന്നെ സഖാവേ. ഞാൻ പറഞ്ഞില്ലേ? எனக்கு டம்ளர் ஊத்துறா. இல்லை நீ குடியா. எல்லாரும் வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கி எல்லாம் நடிச்சிடல உட்கார வச்சுருக்காங்க. குடியை கடிச்சிட்டு வர பழப்பழம் வாங்கிட்டாங்க. நீங்கள் எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க போவான். கூப்பிடுங்கடா, இப்போ கூப்பிடுங்கடா.
எவன்டா கூப்பிட போகிறேன்? 3 ஏலக்காய் 300 மல்லிகைப்பூன்னு எவன்டா கூப்பிட போகிறேன்? ஊரில் போய் எவனாச்சும் கூப்பிடுவானே? நீ கூப்பிடுற நீ கூப்பிடு. ஏய் நீ கூப்பிடுற, வாயில் நிறுத்தா வச்சிருக்க. ஏன் ஊத்துராசா இப்போ கூப்பிடுற? ஏனே 3 ஏலக்காய் 300 மல்லிகை போட்டு கூப்பிடுறா? ஏனே நீனாச்சும் கூப்பிடுறா? ஏய் கூப்பிடுறா. ஏலே ஐயா கூப்பிடுங்கடா, யாராவது ஒரு ஆள் 3 ஏலக்காய் 3 ஏலக்காய் 300 மல்லிகை போட்டு கூப்பிடுங்கடா. ஊர்ல போய் தர காட்டுல எவனா என்னை கூப்பிட போறேன்? கூப்பிடுங்கடா. ஏய் யாராவது கூப்பிட்டு தொலைங்கடா. என்னை 3 ஏலக்காய் 300 மல்லிகை ஒரு தடவை கூப்பிடுங்கடா. ஐயோ சாக்கோ இருங்க எல்லாம் ഞാൻ பார்த்துக்கிறேன். അരി പക്കത്തിരുത്തുവാ, പോയി വേഗം വാ. പേടിക്കണ്ട ഇരുங்க മൂട്ട കീഴെ വയ്ങ്ങ, ഞാൻ നോക്കിക്കോളാം. വാ വേഗം വാ. ശശി ചേട്ടാ, ഈ കാരണം കൊണ്ട് മാത്രം ഞാൻ സംസാരിച്ചില്ല കേട്ടോ. നിങ്ങൾക്ക് എന്ത് വേണമെങ്കിലും ഏത് വേണമെങ്കിലും എൻ്റെ അടുത്ത് ചോദിച്ചാൽ മതി. അതുവരെ പ്രത്യേകം പറയാനുള്ളൂ, എനിക്കറിയാനുള്ളൂ. ഞാൻ ഒരു കാര്യം പറയാനുള്ളൂ. അത് എന്ത് ശബ്ദം? കമ്മ്യൂണിസം
யாருங்க? ரங்கசாமி இருக்காரம்மா? ஆ இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன அவசியம்ப்பா? லோனை கூட்டு வர சொன்னாருமா. ஏங்க ஏங்க ம் லோ அண்ணன் கூட்டு வர சொல்லியிருக்காங்க. வாரங்க சாமி. சொல்கிறதுக்கே சங்கடமாக தான் இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் பாவம் ஒத்த பிள்ளையாக கஷ்டப்படுதேன்னு கேட்ட நேரமெல்லாம் விதை உரம்னு ஒன்றும் கணக்கு பார்க்காம கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்போ கணக்கு பார்த்தா வட்டியும் முதலும் சேர்ந்து எக்கச்சக்கமாக ஏறி நிற்கிது. வருஷமும் ஓடி போச்சுல்ல. இங்கே பாடுறங்க, வேற ஆள்னா நான் வேறு மாதிரி இதை வசூல் பண்ணியிருப்பேன். ஏதோ அன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தப்போ நீங்கள்லாம் வந்து என்னைய கை கொடுத்து தூக்கி விட்டீங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்காக எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, உன் இடம் இருக்குல்ல, அதை எனக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்துரு, அது போதும். டேய், கணக்கு பார்த்தா அசலுக்கு அதுக்கும் சேராது. பரவாயில்ல, இருந்தாலும் எழுதி கொடுத்துரு. டேய் இங்கே போட்டுருங்க, அதில் சைன் மார்க்கில் போட்டுருங்க. மார்க் இந்த பக்கம். விடு, நீ ஒன்றும் கவலைப்படாத. சார்கிட்ட வேலைக்கு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல வேலை ஒன்று இருக்குது. சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். ஒரு 10 நாள் கழித்து வந்து என்னை பார். சார், தம்பி தான், அந்த வேலையை இந்த பையனுக்கு கொடுத்துருங்க சார், பாவம். டேய் அண்ணே, இந்தா சாப்பிட வச்சு கூப்பிட்டு போ. போயிட்டு வா. இந்த ஸ்பேனர் கூடப்பா. பால்சாமி என்ன வாடா. என்னாச்சு? நாளையிலேருந்து வேலைக்கு வர சொல்லிட்டாங்கண்ணே. துணி கூட கொடுத்துட்டாங்க. காலையில் வேலைக்கு ஆளத்தை போவேன். சரிண்ணே. வீட்டுட்டு இரு. தேவாரத்தில் விட்டுறேன். சரிண்ணே. ரங்கசாமி, வண்டி வந்துருச்சு, வா போகலாம்.